வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து 5வது நாளான யோகா பயிற்சியில் நின்ற நிலையில் செய்யக்கூடிய பயிற்சிகளுடைய தொடர்ச்சியாக நிறைய ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம். அதோட உணவு முறையில் இப்போ வெயில் சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் மோராவது கிடைக்குமா, நம்ம சில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்ற நமக்கு ஆசை இருக்கும். ஆனால் அந்த மோரை செய்கிறதுக்கு தாங்க ரொம்ப கஷ்டன்ற நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் அந்த மோரில் ஏராளமான சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம நினச்ச பின்னாடி அந்த மோரை வந்து சாப்பிடாம விடுவோமா? ஆமாங்க, அந்த மோரில் சத்துக்கள், அதை எப்படி முறையாக செய்வது அப்படின்ற அனைத்து விஷயங்களுமே இந்த பதிவில் இடம்பெறுது. தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம். இந்த போன பயிற்சியில் நீ ரொட்டேஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோங்க. இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது ஹிப் ரொட்டேஷன். ஓகே, இந்த ஹிப் மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். கால் வந்து ஒரு அரை அடியிலேருந்து ஒரு அடி வரைக்கும் தள்ளி வச்சுக்கலாம். இந்த பொசிஷன், பிரீத் நார்மல். ஓகே, கிளாக் வைஸ் 5 டைம்ஸ். ஹிப்பு மட்டும்தான் பண்ணணும். ஸ்லோவாக கிளாக் வைஸ் 5 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 5 டைம்ஸ். ஓகே, ஸ்லோவாக பண்ணால் போதும். உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு தனியாக நின்று பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பிகினர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வால் சப்போர்ட்டில் நின்று கூட நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு interlock your finger, place on your stomach, shoulders straight இருக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன். ஓகே, நீங்கள் வாலில் பின்னாடி சப்போர்ட் பண்ணி நின்றுட்டீங்கன்னா ஷோல்டர் ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஓகே, ப்ரீத்திங், உள்மூச்சு எடுத்துகிட்டு பெண்ட் பண்ணிகிட்டே வெளிமூச்சு விட்டுட்டே பெண்ட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இது வரைக்கும் பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் வெளிமூச்சு விடுறது வாய் வழியாக கூட விடலாம். அதுக்கப்புறம் வந்து ஆனால் த்ரூ நோஸ் வழியாக விடுறது தான் கரெக்டு. ஓகே, நவ் ஐ டூ ப்ரீத்திங். நான் இப்போ த்ரூ மவுத் வழியாக தான் எக்ஸேல் பண்ணுறேன். நார்மல் ப்ரீத்தில் கம் பேக். ஓகே, நார்மல் பொசிஷன். ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணி தான் அடுத்த கவுண்டிங்க்கு போகணும். ப்ரீத்திங். இவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப பெண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே விழுற மாதிரி ஆயிரும். ஆரம்ப காலகட்டத்தில் பிகினர்ஸ்லாம் ஸ்லோவாக உங்களால் கொஞ்சம் தூரம் பெண்ட் பண்ணால் கூட போதும். பாருங்கள், ப்ரீத்திங். இவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணிங்கன்னா கூட போதும் ஆரம்பத்தில். 5 to 10 டைம்ஸ். ஓகே, நல்லா நீங்கள் ஸ்பைனெல்லாம் நல்லா பெண்ட் ஆகும், நல்லா கவனிக்கணும். ஆனால் ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே தான் நீங்கள் இப்படி வளையணும். ப்ரீத்திங். ஒன் மோர் டைம். கம் பேக், நார்மல் பொசிஷன். ஓகே, நீங்கள் இந்த ப்ரீத்திங் பண்ணி பண்ணுறதுனால ஒரு ஸ்டெப்ஸுக்கும் இன்னொரு செகண்டுக்கும், இப்போ ஒரு ஸ்டெப்ஸு ஒரு பயிற்சி வந்து 5 தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கவுண்டிங்கு, ரெண்டாவது கவுண்டிங்கு ஜஸ்ட் ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நம்ம லங்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரீத் அவுட் பண்ணுறோம். அதனால் லங்ஸ் கெப்பாசிட்டி ஒவ்வொரு பர்சனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஸ்லோவாக பண்ணுறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபிங்கருக்கு. ஓகே, சைடில் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன். சைடில் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஆதி முத்ரா ஃபஸ்ட்டே நான் செகண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆதி முத்ரா வச்சுட்டு ப்ரீத்திங் பண்ணணும். ப்ரீத்திங் பண்ணி பெண்ட் பண்ணி கை ஓப்பன் பண்ணும்போது ஃபாஸ்ட் எக்ஸேல் விடணும். ஓகே, கம் பேக், நார்மல். நவ் ஐ வில் டூ ப்ரீத்திங், ப்ரீத் அவுட். இந்த அளவு சவுண்ட் வரணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸேல் உங்களுக்கு முடிஞ்ச அளவு மெதுவாக எக்ஸேல் பண்ணிங்கன்னா கூட போதும். ஒன் மோர் டைம். ப்ரீத்திங், ப்ரீத் அவுட், கம் பேக். 1 second relax. Breathing, breathe out. இந்த அளவு நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா கூட போதுமானது. கம் பேக், நார்மல் பொசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரிஸ்ட் ரொட்டேஷன். ஸ்ட்ரெச் பண்ணணும். முன்னாடி இந்த கை இங்கே சப்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட் சைட்
ஹேண்டை லெஃப்ட் சைட் கையில் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த எல்போலாம் பெண்ட் ஆகக்கூடாது. ஓகே, கிளாக் வைஸ் ரிஸ்ட் ரொட்டேஷன். மணிக்கட்டு மெதுவாக சுற்றணும். கிளாக் வைஸ் 5 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 5 டைம்ஸ். ஓகே, ஸ்லோவாக. எல்போ பெண்ட் ஆகக்கூடாது. ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் ஹேண்ட் சப்போர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் மணிக்கட்டே நீங்கள் கவனிக்கணும். ஸ்லோவாக தான் சுற்றணும். இது வந்து நமக்கு வந்து ஜிம்மு விடுற பயிற்சியே கிடையாது, வேக வேகமாக பண்ணுறது. இது வந்து யோக பயிற்சி, உடல் உள்ளுறுப்புகளை தளர்த்தக்கூடிய யோக பயிற்சிகள். ஓகே, நீங்கள் யோகா பண்ணிவிட்டு உங்களுடைய உடம்பு ரொம்ப சுகமாக ஃபீல் பண்ணணும். ஐயோ யோகா பண்ணிட்டோமா அப்படின்னு ரொம்ப வலியில் இருக்கக்கூடாது. ஸ்திரம் சுகம் ஆசனம். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் 5 டைம்ஸ் ஸ்லோவாக. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மணிக்கட்டிலேருந்து இந்த எல்போ வரைக்கும் அந்த மசில்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நம்ம இப்போ பண்ணுறோம். பொசிஷன் ஸ்டாண்டிங் தான். ஆஃப் டு 1 ஃபீட் வச்சுக்கலாம். உங்கள் கால் சென்டரில் கேப்பு சாதாரணமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக நார்மல் ப்ரீத்து. சாதாரண மூச்சில் ஸ்லோவாக நீங்கள் அந்த எல்போ மசில்ஸே நீங்கள் கவனிக்கணும். ஸ்லோவாக 10 டைம்ஸ். ஓகே, இவ்வளோ ஸ்லோவாக பண்ணணும். நீங்கள் எல்போ மசில்ஸையே கவனிக்கணும். ஓகே, ஸ்லோவாக. பேக்லேருந்து நான் ஃப்ரண்ட் வந்திருக்கேன். ஓகே, முன்னோர்கள்லாம் நம்ம வந்து அந்த காலத்துலலாம் அவங்க வீட்டுக்கெலாம் நம்ம போனோம்னா அவங்க ஒரு வெயில் காலத்துலலாம் ஒரு மோர் கொடுக்கறது வழக்கங்க. ஆனால் இந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக ஜூஸ் தாங்க கொடுக்குறாங்க. மோரில் தான் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. ஆனால் மோரில் தாங்க எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஏகப்பட்ட நிறைய நன்மைகள் இருக்குங்க. அந்த மோரினுடைய நன்மைகள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதனுடைய முறையை எப்படி பயன்படுத்துவதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மோரில் நீங்கள் நிறைய கருவேப்பிலை மோர், அந்த மாதிரி இஞ்சி மோர், அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டைப்பில் மோர் செஞ்சு ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. காலையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலாம் கூட அது பிடிக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய மோர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதனுடைய நன்மைகள் எல்லாம் இப்போ பார்க்கலாம். ஏங்க எவ்வளோ வெயில் அடித்தாலுமே உடலினுடைய வெப்பநிலையை சீராக வச்சுருக்கிறதுக்கு மோர் உதவி செய்து மற்றும் ஏராளமான பல நன்மைகள் இருக்குங்க இதில். இப்போ உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மோர் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ இது வந்து ஒரு 2 டம்ளர் மோருக்கு அளவாக எடுத்துருக்கேங்க. பாருங்கள், 1 டம்ளர் தயிர், 1 டம்ளர் தண்ணி. இதில் வந்து நான் இப்போ என்னென்ன கலக்க போகிறேன்னா, குக்கும்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை இந்த அளவு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு போட்டிங்கன்னா போதும். 2 டம்ளருக்கு குக்கும்பர், வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் சீசன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் சின்னதாக கட் பண்ணி இந்த அளவு வச்சு இவ்வளோ போட்டிங்கன்னா போதும் 2 டம்ளருக்கு. அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு தோல் நீக்கி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்தளவு இஞ்சி போட்டிங்கன்னா போதும், அதிகம் போடக்கூடாது. 2 டம்ளர் அதில் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு பிஞ்சு பெருங்காயம். பிஞ்சுங்கிறது இப்படி எடுத்திங்கன்னா இட்லூண்டு வரும், அதுதாங்க ஒரு பிஞ்சுங்கிறது. ஒரு பிஞ்சு இதுதான் பெருங்காயம், ஒரு பிஞ்சு சீரகத்தூள். இது இன்னும் செரிமானத்தை நமக்கு அதிகமாக தூண்டுங்க. செரிமானத்தை தூண்டக்கூடிய இன்னொரு பொருள் சீரகம். அது சீரகத்தூள் வந்து கொஞ்சமாக, இதுவும் ஒரு பிஞ்சு தான் நான் எடுத்துருக்கேன். இதில் நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் ஒரு விஷயமே நான் சேர்த்துல. இந்த 5 பொருட்கள் தான் நான் சேர்த்து போகிறேன். ஓகே, பாருங்க, 1 டம்ளர் தயிர். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிலாம் நான்லாம் கூட பார்த்துருக்கேன், சிலுப்புவாங்க. எப்படி சிலுப்புவாங்கன்னா, மோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பானையில், அப்புறம் ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அந்த கயிறு போட்டு அதில், நீங்கள் சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்களா, இன்னும் இந்த காலத்து குழந்தைங்களாம் அப்படி தான் பார்த்துருப்பாங்க. நேரில் பார்த்துருக்காங்களா என்ன தெரியல. பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். இன்னும் கூட ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. அப்புறம் வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா இந்தளவு நீங்கள் போட்டிங்கன்னா போதும், அதிகமாக போடக்கூடாது. ஓகே, அப்புறம் இஞ்சி இந்த அளவு போட்டிங்கன்னா போதும். பெருங்காயம் பாருங்கள், ஒரு பிஞ்ச் பெருங்காயம், ஒரு பிஞ்சு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. நான் ஒரு மிக்சியில் தான் போடுறேன்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் பாட்டிமாரெலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. நாங்களாம் பார்த்துருக்கோம். இந்த காலத்து குழந்தைங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு கயிறு வச்சு ஒரு குச்சியாட்டம் வச்சு ஒரு பெரிய பானை இருக்குங்க. அதுக்குள்ளே வச்சுட்டு கயிறு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது கயிறுல வச்சு தான் மோர் சிலுப்புறதுன்னு சொல்கிறது. மோர் சிலுப்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த காலத்து குழந்தைங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இல்லை படத்துலையோ சினிமாவில் வேணால் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வர்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மத்தில் வச்சு கடைஞ்சிட்டு இருப்பாங்க. மத்தில் வச்சு மோர் கடைஞ்சிருவாங்க. நாங்களாம் மத்தில் வச்சு மோர் கடைஞ்சிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் தாங்க இப்போ மோர் செய்கிறாங்க. எல்லாருமே மிக்சியில் போட்டு தான் மோர் செய்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் கூட ஊற்றி மோர் செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துருச்சுங்க மோருடைய தன்மை. ஆனால் மோரை நம்ம டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் அந்த மிக்சியில் போட்டு இதை அடிச்சிட்டு வரேன். இன்னும் கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதில் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ நான் மிக்சியில் போட்டுட்டு வரேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு 5 செகண்ட் 10 செகண்டாவது அரையணுங்க. அப்போ தான் வந்து குக்கும்பர் அந்த இஞ்சிலாம் வந்து நல்லா அரையும். ஓகே பாருங்க, சத்தான மோர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சத்தான மோர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக அஜீரணத்தை சரி செய்யக்கூடிய மோர். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மோரில் உள்ள ப்ரோபயாட்டிக் என்ற ஒரு நுண்ணுயிரிங்க நம்ம வெயில் காலத்தில் நம்ம குடல் சார்ந்த உபாதைகளை நமக்கு நீக்க அது ரொம்ப பயன்படுது. தயிரை விட மோரில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. ஜீரணமாகிற சக்தி வந்து மோரில் அதிகமாக இருக்குது. நம்ம வெயில் காலத்துலலாம் மோர் சாதம் அதிகமாக சாப்பிட்டோம்னா அஜீரண கோளாறு பிரச்சனையிலேருந்து நம்ம அதுலேருந்து விடுபடலாம். வெயில் காலத்தில் சாதாரணமாகவே வந்து நீர் கடுப்புன்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சாதாரண பிரச்சனை தாங்க. அது வந்து வெயில் காலத்தில் நம்ம வந்து மோர் குடிக்கும் பொழுது அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து தக்க நிவாரணம் அளிப்பதற்கு மோர் ஒரு சிறந்த மருந்துங்க. நம்ம அறியாமலேயே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்லாம் ஒரு சில விஷத்தன்மை நம்ம உடம்புக்குள்ளே சேரும். அது அகற்ற தன்மை இந்த மோருக்கு உண்டு. இந்த மோரில் பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்மளுடைய எலும்பு நரம்பு தசைகள் எல்லாம் நல்லா வந்து செயல்படுறதுக்கு உதவி செய்யுது. தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பயிற்சி சம்மந்தமான ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மோர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி போஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.